பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். வெல்கம் டு டிவினாஸ் கிராண்ட்மா சமையல். இன்றைக்கி சமையலில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக எலுமிச்சம்பழம் வச்சு ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு சொல்லலாம். இன்ஸ்டன்ட் லெமன் பிக்கிள் எப்படின்னாக்க இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படின்னா நம்ம வந்துட்டு ஊறுகானா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாக்கில் எச்சு ஒன்று நினைக்கும் போதே சொல்லும் போதே நம்ம வீட்டில் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்றோம், இல்லை உடம்பு செல்ல ஒரு கஞ்சி சாதம் சாப்பிட்றோம். அப்படிங்கும்போது டக்குன்னு அந்த எதுவுமே சைட் டிஷ் இல்லாத போது இந்த ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா அது டேஸ்ட்டே தனி தாங்க நமக்கு. அது நம்ம கடையில் வாங்குறது, அது வந்து வினிகர்லாம் போடுவாங்க, ப்ரெசர்வேட்டிவ் நிறைய போடுவாங்க. அதனால் அது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான். உப்பும் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக கடையில் வாங்குறது. பட் நம்ம வீட்டில் செய்கிறது வந்து உப்பு லிமிட்டாக போட்டுக்கிட்டு, அதே மாதிரி வந்துட்டு நம்ம எண்ணெய் நல்லெண்ணெய் சுத்தமான எண்ணெய் ஊற்றி நம்ம கடுகு வெந்தயம்லாம் நம்ம அது மாதிரி போட்டு வறுத்தரைச்சி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சுவையும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு லெமன் பிக்கிள் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம எலுமிச்சை பழம் ஒரு 10 எலுமிச்சை பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை முதல்ல வந்து நல்லா வேக வச்சிடலாம். 1 லிட்டர் தண்ணிக்கிட்ட எடுத்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வேக போடலாம். இப்போ நம்ம அந்த எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு பொடி கடுகு வெந்தயம் போட்டு ஒரு பொடி செய்யணும். கடுகு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ரொம்ப போட்டாலும் போதும். இப்போ அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. வெந்தயமாக தீஞ்சு போகலை. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. இது நல்லா வெந்துருச்சு. நம்ம வெந்தது எப்படி தெரியும்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கிராக் விட்டுருக்கோம். இந்த பாருங்க, இது மாதிரி கொஞ்சம் கிராக் விட்டுருக்கோம். இந்த மாதிரி அதுமாதிரி ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து தொட்டு பார்த்தோம்னாக்க நல்லா சாஃப்டாக இருக்கும் அது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஆறினோன்னா கட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகாத்தூள் இருந்தால் ப்ளைன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம் தான். இது நான் வந்து மிளகாய் வந்து வறுத்து போடலான்னு பார்க்குறேங்க. மிளகாய் வந்து 25 மிளகாய். இது காரம் அவ்வளோவா இருக்காது. எண்ணெய் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம், ரொம்ப வேணாம். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வறுத்து போட்டால் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும், நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ப்ளைன் மிளகாத்தூள் இருந்தால் அதையும் நீங்கள் போடலாம். தனி மிளகாத்தூள் இருந்தால் அதை நீங்கள் போட்டுக்கலாம். லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டா போதும். இப்போ வந்து இதை வறுத்து வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வறுத்த மிளகாவையும் அந்த வெந்தயம் கடுகு இது எல்லாத்தையும் போய் தனித்தனியாக பொடிச்சிட்டு வந்துடுறோம். தனித்தனியாக பொடிச்சிட்டு வந்துடலாம். இந்த மிளகாத்தூள் இது மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம். அரைச்சிட்ட இந்த மிளகாய் நம்ம இது மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இது எப்படி இருக்கட்டும். இப்போ வந்து இந்த நம்ம வேக வச்சு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிக்கலாம். மணக்கட்டையில் கட் பண்ண வேணாம். இந்த விதையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுங்க. இப்படி கட் பண்ணும்போது தனியாக வந்துடும். அப்படி நம்ம ஒதுக்கி வச்சுக்கலாம். அதை நம்ம எலுமிச்சம்பழத்தை எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த விதையெல்லாம் இப்படி தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம ஊறுகாய்க்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கல் உப்பு போட முடியாது. சால்ட்டு சின்ன ஸ்பூனில், இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு வெந்தயமாக வறுத்து வச்சுருந்தேன் பாருங்கள், அதையும் பொடி பண்ணி வச்சுட்டேன். அது மாதிரி இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் ஒரு 1/2 கப் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா 10 பழம், அதனால் கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய், செக்காட்டு எண்ணெய், நல்லெண்ணெய். இது இன்ஸ்டன்ட் லெமன் இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு ஊறுகாய் செய்கிறது, லெமன் பிக்கிள் செய்கிறதுனால நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விடுறோம். இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக விட போதும். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, பெருங்காயத்தூள். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நான் பொடிச்சு வச்சுருக்கிறேன் கடுகு வெந்தய பொடி 1 ஸ்பூன் போடுறேன். போட்டு இந்த மிளகாத்தூள் போட்டுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் இந்த பழத்தை தூக்கி இதில் கொட்டோம்னா கசந்து போட மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம இதில் ஊற்றிக்கலாம்.
பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். இது ஒரு 15-20 நாளைக்கு நல்லாயிருக்கும். இது இன்றைக்கி கொஞ்சம் ரஃப்பாக தர நாளைக்குள்ள சாஃப்ட் ஆகிடுது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குதுங்க. நம்ம இன்னொரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். சின்ன ஸ்பூன் தான் அது. கலந்துக்கலாம். ஏன்னா இந்த ப்ரெசர்வேட்டிவே உப்பு எண்ணெய் இதுதான் ப்ரெஷர் ஆகும். இது நல்லா இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ட்ரையான ஒரு பாட்டிலில் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்த பாட்டில் இது. இதில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுட்டா 15-20 நாளைக்கு நல்லா இருக்குங்க. இது மாதிரி இப்போ லெமன் பிக்கிள் செய்துட்டோம். லெமன் ஒரு பாருங்கள், ஒரு பாட்டில் நிறைய போட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் 10 லெமனில் போட்டு வச்சுருங்க. இது மாதிரி இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுட்டா ஒரு 15-20 நாளைக்கு வெளியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணோன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு தேவையான ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதேமாதிரி இந்த ஊறுகாய் வந்துட்டுங்க, நம்ம செய்கிற மெத்தட் ரொம்ப ஈஸி தான். இப்போ நீங்கள் ஊறுகாய் வந்துட்டு இல்லை எலுமிச்சம்பழம் ஊறுகாய் நீங்கள் லாங் டைம் ஒரு 6 மந்த் 1 இயர்க்கு வச்சுக்கணும்னு நான் நினச்சிங்கன்னா எலுமிச்சங்காய் பழத்தை நல்லா கட் பண்ணி உப்பு போட்டு கல் உப்பு போடணும். போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு அந்த உப்பு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் தாளித்தோம்னாக்கா நம்ம ஒரு 6 மந்த் 1 இயர் கிட்ட வரும். அதை நான் அப்புறமா போட்டு காமிக்கிறேங்க. அதேமாரி இந்த எலுமிச்சம்பழம் தண்ணி நம்ம வேக வச்சோம் பாருங்கள். 10 பழத்தை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி கீழே ஊற்றுறாதீங்க. அந்த தண்ணி வீடு துடைக்க வச்சுங்க. வீடு துடைக்கும் போது அந்த கிருமிலாம் இருக்காது, அந்த பூச்சி எறும்பு எதுவும் இருக்காது. அதுக்கு வச்சுக்கலாம். நம்ம வீடு துடைக்கிறதுக்கு அதுக்கெலாம் வச்சுக்கலாம். ரொம்ப அந்த தண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அடுப்படி மேடை துடைக்கிறது கூட ஸ்ப்ரே பண்ணி துடைச்சிங்கனாக்கா நல்லா க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. அடுப்படியும் அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நமக்கு அந்த ஸ்மெல்லு எலுமிச்சம்பழம் ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த இன்ஸ்டன்ட் லெமன் பிக்கிள் செஞ்சு காமிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டேவினாஸ் கிராண்ட்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.